போலீஸா இருக்கிறனால தான் அவர் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. தன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. வேலை வந்து எப்படி இருந்தாலும் ரிமாண்ட் பண்ணாலுமே மிஞ்சி மிஞ்சி போனா 10 நாள் தான் வைப்பாங்க. கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்தியா தேவி. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சந்தியா தேவி ஒரு விபத்தில் சிக்கியுள்ளார். அப்போது அங்கு வந்த போத்தனூர் காவல் நிலைய காவலர் ஆறுமுகம் சந்தியா தேவியை மீட்டு அனுப்பியுள்ளார். மேலும் வீட்டிற்கு பத்திரமாக சென்றுவிட்டு தனக்கு போன் செய்யுமாறும் கூறியுள்ளார். அதன் பிறகு வீட்டிற்கு வந்த சந்தியா தேவி தனக்கு உதவிய காவலர் ஆறுமுகத்திற்கு போன் செய்து தான் பத்திரமாக வீட்டிற்கு வந்துவிட்டதையும் கூறியுள்ளார். அதனை பயன்படுத்திக் கொண்டு சந்தியா தேவிக்கு தொடர்ந்து போன் செய்த ஆறுமுகம் அவரை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாகவும் கூறியுள்ளார். ஆனால் சந்தியா தேவி என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் பெற்றோரிடம் வந்து முறைப்படி பேசுங்கள், அவர்கள் சம்மதம் தெரிவித்தால் மட்டுமே என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியும் என கூறியுள்ளார். இதையடுத்து உறவினர் சிலருடன் காவலர் ஆறுமுகம் சந்தியா தேவியின் பெற்றோரை சந்தித்து திருமணத்திற்கு சம்மதம் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் இருவருக்கும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் திருமணம் நடந்துள்ளது. ஆனால் இதன் பிறகுதான் காவலர் ஆறுமுகத்தின் உண்மையான முகங்கள் ஒவ்வொன்றாக வெளிவந்து மனைவி சந்தியாவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. காவலர் ஆறுமுகத்திற்கு அடிக்கடி ஒரு திருமணமான பெண்ணிடமிருந்து செல்போன் அழைப்புகள், மெசேஜ்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்திருக்கின்றன. இதனால் சந்தேகமடைந்த சந்தியா தேவி தனது கணவர் ஆறுமுகத்திடம் இது குறித்து கேட்டுள்ளார். பின்னர் அது பிரச்சனையாக மாறி அந்த திருமணமான பெண்ணின் கணவர் வரை சென்று பேசி முடிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இருவரும் தொடர்ந்து செல்போனில் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, சந்தியா தேவியை தொடர்பு கொண்ட மற்றொரு பெண், நானும் உங்கள் கணவரும் 10 மாதங்களாக காதலித்து வருகிறோம் என பெரிய குண்டை தூக்கி போட்டுள்ளார். மேலும் இருவரும் தனிமையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் அனுப்பியுள்ளார். இதனால் கடுமையான அதிர்ச்சிக்கு ஆளான மனைவி சந்தியா தேவி கணவரிடம் இது குறித்து முறையிட்டுள்ளார். ஆனால் நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் மட்டும்தான், எங்களுக்குள் வேறு எந்த உறவும் இல்லை என சூடமேற்றி சத்தியம் செய்யாத குறையாக ஏதேதோ காரணங்களை கூறி சமாளித்திருக்கிறார் ஆறுமுகம். இதனிடையே சந்தியா தேவிக்கு முன்பு காவலர் ஆறுமுகத்திற்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அவரது செல்போனை ஆராய்ந்த போது அதில் ஏகப்பட்ட பெண்களுடன் காவலர் ஆறுமுகத்திற்கு ரகசியமான தொடர்புகள் இருப்பது அம்பலமாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் பல பெண்களுடன் அவர் தனிமையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் இருந்திருக்கின்றன. இதனால் கோபமடைந்த சந்தியா தேவி போலீசில் புகார் அளிக்க போகிறேன் என கூறியுள்ளார். அதற்கு நானே போலீஸ்காரன், என்னையெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது, மிஞ்சி போனா 15 நாள் ரிமாண்ட் அடிப்பாங்க, சின்னதாக ஒரு பிளாக் மார்க் வரும், மற்றபடி 15 நாள்ல நான் வெளியே வந்து திரும்ப வேலைக்கு போயிடுவேன், ஆனா வெளியே வந்ததும் நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் என காவலர் ஆறுமுகம் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த மனைவி சந்தியா தேவி தனக்கும் தனது குடும்பத்தாருக்கும் ஆறுமுகத்தால் அச்சுறுத்தல் உள்ள நிலையில் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவை டிஐஜி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் தன்னை போல் இனி எந்த பெண்ணும் ஆறுமுகத்திடம் ஏமாறக்கூடாது என்றும் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கை குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு வேதனையுடன் கோரிக்கை வைத்துள்ளார் சந்தியா தேவி. ஏற்கனவே திருமணமானதை மறைத்து இளம்பெண்ணை திருமணம் செய்து கொண்ட காவலர் ஆறுமுகம் தொடர்ந்து பல பெண்களுடன் இதே மாதிரியான லீலைகளை நிகழ்த்தி வந்த சம்பவம் கோவையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸா இருக்கிறனால தான் அவர் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. தன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. வேலை வந்து எப்படி இருந்தாலும் ரிமாண்ட் பண்ணாலுமே மிஞ்சி மிஞ்சி போனா 10 நாள் தான் வைப்பாங்க. 15 நாள் சஸ்பென்ஷன்ல தான் போகும். பிளாக் மார்க் தான் ஆகும். அதையும் அவரே சொல்றாரு, பிளாக் மார்க் தான் ஆகும், என்ன மறுபடியும் போஸ்டிங்ல எடுத்துக்குவாங்க, எனக்கு வேலையெல்லாம் எப்பவும் போகாது, அண்ட் நான் என்னோட தைரியத்தை, நான் என்னோட சுப்பீரியரை வச்சு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு.